தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம். தென் சென்னையில் இன்று காலை 1 மணி நேரத்தில் 7 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த சம்பவங்கள் அரங்கேறிய விதத்தையும் குற்றவாளிகளை சினிமா பாணியில் போலீசார் பிடித்ததையும் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். காலையில் கரெக்டாக சுமார் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அந்த 1 ஹவரில் நடக்கிறவங்கள டார்கெட் பண்ணியிருக்காங்க. செயின் பறிப்பு கும்பல் 2 பேர் தாங்க. ஒரு பைக் ஒன்று எடுத்திருக்காங்க, 2 வீலர் ஒன்று ஹையர் பண்ணியிருக்காங்க. 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தென் சென்னையில் உள்ள இடங்களுக்கு பைக்கால் பறந்துருக்காங்க. 7 பேர்கிட்ட செயின் ஸ்நாச்சிங் பண்ணியிருக்காங்க, அதாவது செயினை பறிச்சிருக்காங்க. பெண்களை மட்டுமே குறிவைத்திருக்கிறார்கள், மூதாட்டியை குறிவைத்திருக்கிறார்கள், செயின் பறித்திருக்கிறார்கள். அதாவது அவங்க செயின் பறித்த உடனே கண்ட்ரோல் ரூம்ஸ்க்கு கால் போயிருக்கு. கண்ட்ரோல் ரூம்ஸே அலறி இருக்கிறது. என்னடா அது ஒரே லொக்கேஷன்லேருந்து இத்தனை செயின் பறிப்பு சம்பவமா, வேறு வேறு தெருக்களில் நடந்திருக்கு. அந்த பக்கத்து ஏரியா அத்தனையும் தென் சென்னை அப்படின்னு சொல்லி லோக்கல் பெட்ரோலுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. லோக்கல் பெட்ரோல் அவங்கள பிடிக்க வந்திருக்காங்க, ரோந்து வாகனம். ஆனால் பிடிக்க முடியல. அவங்க போகிற இடமெல்லாம் அஃபென்ஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. அவங்க போகிற இடம் எந்த இடம்னு பார்த்தாங்க. செயின் ஸ்நாச்சிங் ஆரம்பித்த இடம் எங்கே, செயின் ஸ்நாச்சிங் முடிந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏர்போர்ட் அருகே வந்து முடிந்துள்ளது. முதல்ல அவங்க செயின் ஸ்நாச்சிங் பண்ண அந்த சிசிடிவி காட்சிகள், அவங்க பைக்கு போயிட்டு வர காட்சிகளும், பாதிக்கப்பட்ட பெண்ணும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துருவோம். பிறகு போலீஸ் அவங்களை எப்படி பிடிச்சாங்கன்னு பார்ப்போம். முதல்ல அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். நான் வந்து பெருக்கின்னு இருந்தேன். பெருக்கிட்டு குப்பையாலே அந்த டப்பாவில் போட்டேன்ப்பா. போட்ட உடனே அம்மா நானுங்க குனிஞ்சு பெருக்கின்னு இருந்தவ இப்படி நிமிந்த உடனே டக்குன்னு அப்படியே அறுத்துன்னு போயின்னு கத்திக்கினே இருக்கிற. வாயா வரல எனக்கு, தாசனான்னு கத்தினேன். அப்புறம் ஓடினேன். ஒருத்தர் பைக்கில் வந்தார். அண்ணா என் செயினை அறுத்துன்னு போயிட்டாங்கண்ணா, போங்கண்ணா. அவர் போகிறதுக்குள்ளோ அவன் 1 நிமிஷத்தில், பல்சர் வண்டி 1 நிமிஷத்தில் போயிட்டான். 2 பேருமா. பின்னாடி வந்தவன் தான் அர்த்தம். ஃபுல்லாக கருப்பு கலரில் பேக் மாட்டினுக்கிறான், மூஞ்சி ஃபுல்லாக ஹெல்மெட் போட்டுக்கிறான், மூஞ்சி ஃபுல்லாக துணி கட்டினுக்கிறான். 2 பேருமே. 7 பேர்கிட்ட அறுக்கப்பட்ட செயின்கள் சுமார் 26 சவரன் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. போலீஸ்க்கு உடனே சந்தேகம் வந்தது. இப்படி ஒரு பயங்கரமான ஸ்நாச்சிங் இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சுருக்காங்களா? ஆமாம், செஞ்சுருக்காங்க. தாம்பரம் லிமிட்டில் பொங்கல் சீசனில் ஒரே நாளில் சுமார் 10 சம்பவங்கள் அரங்கேறியது. அப்போ போலீஸ்க்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சேர்ந்தவர்கள் மீது ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போது தென் சென்னை போலீஸும் பார்த்தாங்க, ஒருவேளை அவங்க தான் இவங்களா என்ற சந்தேகம் அவர்களுக்கு வலுத்தது. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வெஹிக்கிள் ட்ராக் பண்ணாங்க. சிசிடிவியில் அந்த வண்டி சிக்கிவிட்டது. அந்த